என்னால் ஃபேக்காக கொடுக்குறவங்க நியூஸை வச்சு என்னால் வீடியோ க்ரியேட் பண்ணி என்னால் போய் ஜெயிலில் உட்கார முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுங்க. நம்ம விஜய் அண்ணா வந்து ஸ்டாம்பிங் இஷ்யூ ஆச்சு, அதை பற்றி வீடியோ எடுத்து போடுங்க. இந்த எக்ஸல் காலேஜில் இப்படி ஒரு பஞ்சாயத்து ஆச்சு, இதை பற்றி எடுத்து வீடியோ போடுங்க. நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க. பட் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று ஃபேக்காக வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வீடியோவாக எடுத்து நம்மளால் போய் ஜெயிலில் உட்கார முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி 40 பேர் இறந்துட்டாங்க, 30 பேர் இறந்துட்டாங்க எக்ஸல் காலேஜில் இந்த இஷ்யூக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டு அவரை போலீஸ் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அது வந்து வேற ஒரு கதை. ஆக்சுவலாக அது பாலிடிக்ஸ் உள்ள நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நியூஸஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நம்ம அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் ஒரு வேஸ்ட்டு, இவன் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எடுத்து போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா உண்மை என்னமோ அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ எடுத்து போடணும். நமக்கு தெரியாததை நம்ம பண்ணக்கூடாது.